இந்த வீடியோ நீங்க கிளிக் பண்ணி வந்திருக்கீங்கன்னா இன்னும் 2025 கோலை அச்சீவ் பண்ணியிருக்க மாட்டீங்க. கரெக்டா? தட்ஸ் கம்ப்ளீட்லி ஓகே. 2026ல இதே தப்பு ஆயிடக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா நீங்க கோல் வைக்காதீங்க. கோல்ஸ் கேட்க வேணா நல்லா இருக்கும், ஆனால் ப்ராக்டிக்கலி ஒர்க் அவுட் ஆகணும்னா யூ நீட் கிளாரிட்டி. அந்த கிளாரிட்டி கிடைக்க இப்போ நீங்க சில கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ண போறீங்க. அதுல சம் கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ண ரொம்பவே அன்கம்ஃபர்டபுளா இருக்கலாம். பட் ஸ்டில் அதுக்கும் ஸ்பெசிஃபிக்கா ஆன்சர் எழுதுங்க. எழுதலைன்னா 2026 வில் ஆல்சோ பி வேஸ்டட் அகேன். ஸோ ஒரு பென் அண்ட் பேப்பர் எடுத்துக்கோங்க. லெட்ஸ் கெட் இட் ஸ்டார்டட். ஃபர்ஸ்ட் கொஸ்டின். இமேஜின் நீங்க இப்போ டிசம்பர் 31, 2026ல இருக்கீங்கன்னு எந்த ஒரு 3 நான் நெகோஷியபிள் ஹெல்த் அவுட்கம் இருந்தா யூ வில் ஃபீல் ஐ எம் ஹெல்த்தி. அதை எழுதுறதுக்கு முன்னாடி 3 ரூல்ஸ் இருக்கு. சும்மா ஐ நீட் டு பி ஃபிட் அப்படின்லாம் எழுதுறது வேஸ்ட். ஃபர்ஸ்ட் ரூல், இட் ஷுட் பி மெஷரபிள் அண்ட் அப்சர்வபிள். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் 4 kg ஆஃப் லீன் மாஸ் மசில் பில்ட் பண்ணணும், ஆர் எவ்வளோ ஃபேட் லாஸ் பண்ணணும் எழுதுங்க. ஜென்ரிக்காக வெயிட் லாஸ்ன்னு கூட எழுதாதீங்க, பி ஸ்பெசிஃபிக். செகண்ட் ரூல், உடனே டெய்லி ஜிம் போகிறேன் அப்படிலாம் எழுதாதீங்க. ஒர்க் அவுட்டே ஆகாது. 2 daysல டாட்டா பாய் பாய் சொல்லிடுவீங்க. ஸோ ஃபேஸ் வைஸ் இன்க்ரிமெண்டல் பிளானில் போங்க. ஃபர்ஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரே ஒரு புஷ்அப்ஸ் டெய்லி அடிக்கிறதுல ஆரம்பிச்சு இவென்ச்சுவலி 3 days a week யோகா, 3 days a week strength training, 1 day a week swimming or jogging. இந்த மாதிரி உங்களோட 1 yearக்கு ஸ்லோவாக ஹேபிட்டை பில்ட் பண்ணிட்டே வர்றதுக்கான எக்ஸிக்யூஷன் பிளானை எழுதுங்க. தேர்ட் ரூல், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி, இந்த 3 நான் நெகோஷியபிள் ஹெல்த் அவுட்கம்ல நீங்கள் ஃபிசிக்கல் ஆஸ் வெல் அஸ் மென்டல் ஆஸ்பெக்ட் ஆஃப் ஹெல்த் ரெண்டுமே கவர் பண்ணியிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஃபிசிக்கலுக்கு சொன்ன மாதிரி மென்டலுக்கு நீங்கள் காமாக இருக்கிறதுக்காக 1 minute a day மெடிடேஷனில் ஆரம்பிச்சு இவென்ச்சுவலி 15 minutes a day மெடிடேஷன் போகணுன்ற மாதிரி யூ கேன் செட் அ கோல். அதோட எக்ஸிக்யூஷன் பிளான் பாஸ் பண்ணி பொறுமையாக யோசிச்சு எழுதுங்க. இதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுல தப்பே இல்லை. செகண்ட், மணி அண்ட் ஃபைனான்சியல் ஸ்ட்ரக்சர். இதில் உங்களோட பர்சனல் அவுட்கம் பற்றி மட்டும்தான் எழுத போகிறோம், நாட் அபவுட் யுவர் ஃபேமிலி ஆர் யுவர் பிஸ்னஸ். ஜஸ்ட் இன்கம் மட்டும் எழுத போகிறதில்ல. இந்த காலம்க்கு நீங்கள் 4 டிவைட் பண்ணிக்கோங்க. Q1, Q2, Q3, Q4. அதில் அகெயின் கீழே ஒரு 4 டிவிஷன் டிவைட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இஸ் யுவர் இன்கம், இன்வெஸ்ட், சேவ், ஸ்பெண்ட். எவ்ரி குவார்ட்டரில் எங்கெங்க இருந்து உங்களுக்கு இன்கம் வருது, எவ்வளோ இந்த குவார்ட்டரில் வரும்னு நினைக்கிறீங்கன்றதை எழுதுங்க. அதில் எவ்வளோ பர்சன்டேஜ் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க, அந்த டைவர்சிஃபிகேஷனும் எழுதுங்க. எங்கெங்கே இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க, தென் எவ்வளோ சேவ் பண்ண போகிறீங்க, அதுக்கு அடுத்தது எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு வைக்க போகிறீங்க. ஸ்பெண்டிங்கில் உங்களோட ரெகுலர் எவ்ரி மந்த் இன்கம்ஸ் என்ன போகுது, இல்லை ஏதாவது ஒரு மந்த் நீங்கள் பெரிய ஏதாச்சும் பைக் வாங்குறது ஆர் கார் வாங்குறது, அந்த மாதிரி பெரிய எக்ஸ்பென்ஸ் வச்சுருக்கீங்களான்றதையும் நோட் டவுன் பண்ணுங்கள். தேர்ட், ஒர்க் அண்ட் கரியர் டிசைன். இந்த பார்ட் தான் 2026ல நீங்கள் பவர்ஃபுல் ஆக போகிறீங்களா இல்லை எக்ஸாஸ்ட் ஆக போகிறீங்களான்னு முடிவு பண்ண போகுது. 1 வீக்கில் எவ்வளோ ஹார்ஸ் நீங்கள் எக்ஸாக்டாக ஒர்க் பண்ணணுன்றதை எழுதுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்னா ஸ்கூல் ஆர் காலேஜில் எவ்வளோ நேரம் போக போகிறீங்க, அது இல்லாமல் உங்கள் பர்சனல் டெவலப்மெண்ட்டுக்கு எவ்வளோ நேரம் படிக்க போகிறீங்க. சேம் கோஸ் வித் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல் அண்ட் ஆண்டர்பிரினர்ஸ். எவ்வளோ நேரம் உங்கள் கோர் ஒர்க்காக ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க, எவ்வளோ நேரம் உங்கள் பர்சனல் டெவலப்மெண்ட்காக ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்கன்னு. இது எழுதுறதை தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. எவ்ரிடே எந்த டைமுக்கு மேலே நீங்கள் ஒர்க் பண்ண போகிறது இல்லைன்றதை டிசைட் பண்ணுங்கள். இட் மைட் பி சேலஞ்சிங் ஃபார் மெனி பீப்புள், பட் இதை நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக எழுதினா மட்டும்தான் உங்கள் பிரெயினுக்கு இந்த டைமுக்கு மேலே ரெஸ்ட் கிடைக்கும்னு சொல்லி அந்த டைமில் எஃபிஷியண்ட்டாக ஒர்க்கும் பண்ணும், ஆஸ் வெல் அஸ் நெக்ஸ்ட் டே ஃப்ரெஷ்ஷாக ஒர்க் பண்ணுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் கம்ஸ் தி பியூட்டிஃபுல் பார்ட், ட்ராவல் அண்ட் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த இயர் நீங்கள் எத்தனை ட்ரிப்ஸ் போக போகிறீங்கன்னு பிளான் பண்ணுங்கள். அந்த ட்ரிப்ஸ் எத்தனை டேஸ் இருக்க போது, அதனால நீங்கள் எவ்வளோ நாள் ஒர்க்லேருந்து ஆஃப் எடுக்க போகிறீங்க, ட்ராவல் டைமில் நீங்கள் ஒர்க் பண்ணலாமா ஒர்க் பண்ணக்கூடாதா, அப்படி கொஞ்சம் ஒர்க் நீங்கள் இல்லைன்னா நடக்கவே நடக்காதுன்னா என்னென்ன ஒர்க் பண்ணலாம் ட்ரிப்ஸில் இருக்கும் போதுன்னு வரைக்கும் எல்லாமே டீட்டெயிலாக எழுதுங்க. நெக்ஸ்ட்டு லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ். நீங்கள் ஏதோ ஒரு பிக் ஈவெண்ட் பிளான் பண்ணுறீங்க, ஆர் உங்களோட பிக் எக்ஸ்பென்சஸ், நான் சொன்னேன் இல்லையா பைக் வாங்குறது, அந்த மாதிரி எதாக இருந்தாலும் அதை எந்த மந்தில் பண்ண போகிறீங்க, அதுக்கான ப்ரீ திங்ஸ்லாம் நீங்கள் எப்பப்போ பிளான் பண்ணணுன்றதையும் க்ளீனாக எழுதுங்க.
ஃபிஃப்த்து, லேர்னிங் அண்ட் செல்ஃப் டெவலப்மெண்ட். நம்மள முக்கால்வாசி பேர் ஸ்கூல் காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் எந்த ஸ்கில்லு கற்றுக்கிறது இல்லை, எதுவுமே படிக்கிறது இல்லை, கம்ப்ளீட்லி ஒர்க்குன்னு ஆயிடுறோம். இது ஒரு பிக்கஸ்ட் மிஸ்டேக். ஏன்னா இதுக்கப்புறம் உங்கள் பிரெயின் வளராமல் போயிடும். நீங்கள் இருக்கிற இடத்துலேயே ஸ்டாக்னன்ட் ஆகிடுவீங்க. ஸோ இந்த இயர் நீங்கள் என்ன கற்றுக்க போகிறீங்க, எனி ஸ்கில் ஆர் எனி திங் உங்களோட செல்ஃப் டெவலப்மெண்ட்டுக்காக இருக்கட்டும், அதை ப்ரிசைஸாக எழுதிட்டு அதுக்காக எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அண்ட் அதுக்காக எவ்வளோ மணி ஸ்பெண்ட் பண்ணலான்றதையும் எழுதுங்க. சப்போஸ் உங்களோட மணி செக்ஷனில் நீங்கள் அதுக்கான ஸ்பெண்டிங் ஒதுக்க மறந்துட்டீங்கன்னா போய் அதை ரிவைஸ் கூட பண்ணலாம். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், 6th, ரிலேஷன்ஷிப் அண்ட் என்விரான்மெண்ட். இதில் நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்கன்னா மேலே எழுதின 5மே வேஸ்ட் ஆகிடும். ஃபர்ஸ்ட், நீங்கள் ஒரு மேரீட் பர்சனாக இருந்தால் மேலே எழுதின 5மே உங்கள் பார்ட்னர் கூட டிஸ்கஸ் பண்ணி காமன் கிரவுண்டுக்கு வாங்க. செகண்ட், எந்த டைப் ஆஃப் பீப்புள் உங்களோட க்ளோஸ் சர்க்கிளில் இருக்கணுன்றதை டிசைட் பண்ணுங்கள். நீங்கள் எந்த நேம்ஸுமே ஸ்பெசிஃபை பண்ண தேவையில்ல, ஜஸ்ட் டைப் ஆர் ரோல் டிசைட் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், சில பேருக்கு எல்லாத்தையும் சீரியஸாக எடுத்துக்கிற ஒரு பர்சன் அவங்க க்ளோஸ் சர்க்கிளில் இருக்கக்கூடாது. சில பேருக்கு அது அப்படியே கம்ப்ளீட்லி ஆப்போசிட்டாக இருக்கலாம். ஸோ ஜஸ்ட் மென்ஷன் வாட் டைப் ஆஃப் பீப்புள் ஷுட் பி இன் யுவர் க்ளோஸ் சர்க்கிள். தேர்ட், என்விரான்மெண்ட். நீங்கள் எந்த என்விரான்மெண்ட்டில் மோஸ்ட்லி இருக்க போகிறீங்க, அந்த என்விரான்மெண்ட் எப்படி இருக்கணும், காமாக இருக்கணுமா, ஆர் அந்த என்விரான்மெண்ட்டில் என்னென்ன இருக்கணுன்ற வரைக்கும் டீட்டெயில்டாக எழுதுங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ், இந்த வீடியோ இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா தட்ஸ் ஹியூஜ். நிறைய பேர் இந்த கொஸ்டின்ஸில் அன்கம்ஃபர்டபுள் ஆகி பாதியில் குவிட் பண்ணியிருப்பாங்க. இந்த எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் டீட்டெயில் அண்ட் ஸ்பெசிஃபிக்காக ஆன்சர் எழுதியிருந்தீங்கன்னா 2026 வில் பி யுவர்ஸ், அதில் நோ டவுட். லாஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், நம்ம மட்டும் க்ரோ ஆகிறதுல கிக்கே இல்லை. நம்ம சர்க்கிளோட சேர்ந்து க்ரோ ஆகும்போது தான் அதில் ஒரு தனி எஃபெக்டே இருக்கும். ஸோ உங்கள் சர்க்கிளில் இருக்க எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிட்டு ஸ்பெசிஃபிக்காக இந்த கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ண சொல்லுங்கள். அண்ட் இந்த மாதிரி மீனிங்ஃபுல்லான கண்டென்ட்ஸ் மட்டும்தான் நம்ம சேனல்லேருந்து வரப்போகுது. ஸோ லைக், subscribe and turn on the notification. I will see you in the next video with another clarity.